Hello everyone. Now we are going to see about terms used in reflection of light. Okay va? Terms used in reflection of light. இப்போ ஒரு பொருளின் மீது ஓகேவா ஒரு பொருளின் மீது ஒரு ஒளியானது ஓகேவா இந்த படும்போது என்ன செய்யும் கண்டிப்பா செய்யும் எதிரொலி ஓகேவா பாத்தீங்கன்னா இது ஒரு ரிஃப்ளெக்டிங் surface ஓகேவா இது ஒரு ரிஃப்ளெக்டிங் surface ஓகே என்னமா இது ரிஃப்ளெக்டிங் surface ஓகேவா இப்போ இந்த ஒளியானது இங்க படுது ஓகேவா இங்க படுது இங்க பட்டாச்சு ஓகேவா இது சொல்லுவாங்க இன்சிடென்ட் ரே ஓகேவா இந்த பாயிண்ட் வந்து O ஓகேவா இது வந்து O அப்போ இந்த பொருளினுடைய பரப்பின் மீது இந்த ஒளியானது பட்டு என்ன செய்யும் கண்டிப்பா எதிரொலி ஓகேவா கண்டிப்பா எதிரொலிக்கும் ஓகேவா கண்டிப்பா எதிரொலி இப்போ இது சொல்லுவாங்க P இந்த சொல்லுவாங்க P ஓகே இது என்ன புள்ளி சொல்லுவாங்க பாயிண்ட் O ஓகேவா இது Q இது என்னமா Q இப்போ என்னென்ன டேர்ம்ஸ் இங்க வருதுன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதாவது இன்சிடென்ட் ரே ஓகேவா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இன்சிடென்ட் ரே ஓகேவா இன்சிடென்ட் ரே okay the ray of light falls on the surface of the reflection material ஓகேவா ஒரு ஒளி கதிரானது அந்த என்னது எதிரொலிக்கக்கூடிய புறப்பரப்பின் மீது படுறது ஓகேவா அத சொல்லுவாங்க இன்சிடென்ட் ரே ஓகேவா தமிழ்ல சொல்லுவாங்கன்னா படுகது சொல்லுவாங்க படுகது ஓகேவா இன்சிடென்ட் ray அப்போ the ray of light falls ஓகேவா the ray of light falls on the surface of the reflection material ஓகேவா surface of the reflection material ஓகேவா அததான் சொல்லுவாங்க incident ray படுகது ஓகேவா அப்போ இது என்னது reflecting இது சொல்லுவாங்க reflecting surface ஓகேவா reflecting surface அப்போ என்னது PO is என்னது PO is என்னது incident ray ஓகேவா incident ray ஓகே அதாவது எதிரொலிக்கக்கூடிய பரப்பில் அந்த ஒளியானது வந்து விழும் ஓகேவா ஒளியானது வந்து விழக்கூடியதா சொல்லுவாங்க அந்த ஒளி அந்த என்னது வரக்கூடிய அந்த ஒளி படுகதை சொல்லுவாங்க இன்சிடென்ட் ரே அப்போ இங்க PO is a incident ray ஓகேவா PO is a incident ray ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதாவது நெக்ஸ்ட் reflected ray ஓகேவா நெக்ஸ்ட் சொல்லுவாங்க reflected ray ஓகே reflected ray அப்படினா the ray of light that comes from the point okay the ray of light that comes from the point when the incident ray falls on the reflection material okay the ray of light that comes from the point okay when the incident ray falls on the reflection material ஓகேவா அந்த எதிரொலிக்கக்கூடிய பரப்பில் ஓகேவா எதிரொலிக்கக்கூடிய பரப்பில் படுகதிர் விழும் புள்ளியிலிருந்து மீண்டும் வரக்கூடிய அந்த ஒளிக்கதிர்கள் சொல்லுவாங்க reflected rays ஓகேவா அந்த எதிரொலிக்கக்கூடிய பரப்பில் அந்த படுகதிர் விழுந்த புள்ளியிலிருந்து மீண்டும் எதிரொலிக்கக்கூடிய கதிர் சொல்லுவாங்க
reflected rays, அதாவது எதிரொலிக்கும் கதிர், ஓகேவா? எதிரொலிக்கக்கூடிய கதிர், reflected rays. அப்போ இது என்ன சொல்லுவாங்க? incident ray, ஓகேவா? இது என்னதுமா? incident ray, ஓகே? அப்ப இது என்னது? reflected ray, ஓகேவா? reflected ray, ஓகே? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அப்போ இதுல எது reflected ray? OQ, ஓகேவா? OQ is a என்னது? reflected ray, ஓகேவா? reflected ray. நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் என்னன்னா point of incident. ஓகே, நெக்ஸ்ட் என்னமா? point of incident. ஓகே, point of incident. ஓகே, point of incidents. ஓகே, point of incidents என்னன்னா the point of which the incident rays strike the reflecting surface. ஓகே, அந்த எதிரொலிக்கக்கூடிய பரப்பில் அந்த படுகதிர் விழும் எந்த புள்ளியில் படுகதிர் விழுகின்றதோ அந்த புள்ளியை தான் என்ன சொல்லுவாங்க? பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ். புரியுதா? அந்த எதிரொலிக்கக்கூடிய பரப்பில் படுகதிர் எந்த புள்ளியில் விழுகிறதோ அந்த புள்ளியை தான் என்ன சொல்லுவாங்க? இந்த புள்ளி இருக்குல்ல, அதுவோ இந்த புள்ளியை என்ன சொல்லுவாங்க? படுகதிர். சாரி, படுபுள்ளி. என்ன சொல்லுவாங்க? படுபுள்ளி. பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ், படுபுள்ளி, ஓகேவா? அப்போ the point which the incident rays strike the reflecting surface is called point of incidence. அப்ப இது O. இது O is the point of incidence, ஓகேவா? O, ஓகேவா? O is என்னது? O is point of incidence, ஓகேவா? point of incidence, okay, point of incidence. next பாத்தீங்கன்னா அதாவது நார்மல். சொல்லுவாங்க நார்மல் என்னது? நேரா. சொல்லுவாங்கல, ஒழுங்காக நேரா. அப்போ நார்மல் சொல்றது என்னன்னா அதாவது என்னது? அந்த ஒரு லைன் ஃபார்ம் ஆகும். The perpendicular line drawn from the point of incidence to the plane of reflected ray, ஓகேவா? to the plane of reflecting surface, ஓகேவா? to the plane of reflecting surface, அதாவது என்னது? படுபுள்ளியிலிருந்து செங்குத்தாக, எதிரொலிக்கும் பரப்பிற்கு செங்குத்தாக, ஓகேவா? அதாவது வரையப்படக்கூடிய கோடு, ஓகேவா? அதாவது எதிரொலிக்கும் பரப்பிற்கு செங்குத்தாக படுபுள்ளியிலிருந்து வரையப்படக்கூடிய அந்த நேரோட சொல்லுவாங்க நார்மல், ஓகேவா? அப்போ perpendicular line drawn from the point of incidence to the plane of reflecting surface, ஓகேவா? அதாவது எதிரொலிக்கக்கூடிய பரப்பிற்கு செங்குத்தாக, எதிரொலிக்கக்கூடிய பரப்பிற்கு செங்குத்தாக இந்த பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸ் படுபுள்ளியிலிருந்து வரையக்கூடிய இந்த செங்குத்து கோடை தான் சொல்லுவாங்க குத்துக்கோடு, நார்மல். சொல்லுவாங்க நார்மல். அப்போ இதான் சொல்லுவாங்க நார்மல். ஓகே, இதான் சொல்லுவாங்க நேரம், பெர்பெண்டிகுலர் லைன், ஓகேவா? பெர்பெண்டிகுலர் லைன் இதான் சொல்லுவாங்க n, ஓகேவா? இதான் சொல்லுவாங்க n. இது அப்ப என்னது? that is normal, ஓகேவா? that is normal. அப்போ நார்மல் என்னது? எதிரொலிக்கக்கூடிய பரப்பிற்கு செங்குத்தாக படுபுள்ளியிலிருந்து வரையக்கூடிய ஒரு குத்துக்கோடு சொல்லுவாங்க நார்மல், ஓகேவா? அப்போ the perpendicular line drawn from the point of incident to the plane of reflecting surface is called normal, ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா angle of incident. இங்க நார்மல் இது ON,
then ON is the normal. ON is the normal. ON is the normal. Okay, normal point. Next பாத்தீங்கன்னா for angle of incidence. ஓகேவா? Angle of incidence. Angle of incidence. Angle of incidence அப்படின்னா the angle இங்க என்ன பாமாது ஒரு angle பாமாதா எங்க யாருக்கு பாமாது படத்தை பாருங்க இங்க ஒரு angle பாமாயிருது ஓகேவா இந்த angle ஆனது யாருக்கும் பாமாகுது அதாவது the angle formed between incident ray and normal ஓகேவா அதாவது படுகதிருக்கும் குத்துக்கோடுக்கும் இடைப்பட்ட கோணம் படுகதிருக்கும் இந்த குத்துக்கோடுக்கும் இடைப்பட்ட கோணம் தான் என்ன சொல்லுவாங்க angle of incidence the angle formed between incident ray and normal அப்ப இதுதான் என்ன சொல்லுவாங்க angle of incidence ஓகேவா angle of incidence ஓகேவா இது என்ன வைக்கலாம் I வைக்கலாமா I ஓகேவா இது சொல்லுவாங்க I ஓகே I next பாத்தீங்கன்னா angle of reflection okay angle of reflection okay angle of reflection okay இது என்ன சொல்லுவாங்கம்மா I angle of I இது என்னன்னா J கலமா J ஓகேவா அதாவது இது ஓகேவா இது என்ன சொல்லுவாங்க J எப்படி the angle formed between normal and reflected ray அதாவது எதிரொலிக்க கதிருக்கும் ஓகேவா and இந்த நார்மல் குத்துக்கோடுக்கும் இடைப்பட்ட கோணம் ஓகேவா இந்த எதிரொலிக்கக்கூடிய கதிருக்கும் இந்த நார்மலுக்கும் இடைப்பட்ட கோணத்தை என்ன சொல்லுவாங்க angle of reflection ஓகேவா அப்போ எதிரொலிக்கக்கூடிய கதிர் ஓகேவா எதிரொலிப்பு கதிர் என்ன சொல்லுவாங்கம்மா எதிரொலிப்பு கதிர் அப்போ இந்த எதிரொலிப்பு கதிருக்கும் இந்த குத்துக்கோடுக்கும் இடைப்பட்ட கோணத்தை தான் சொல்லுவாங்க angle of reflection okay the angle formed between normal and reflected ray ஓகேவா இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட கோணம் அத சொல்லுவாங்க angle of reflection I இது எதுக்கெல்லாம் ON and OQ okay ON and OQ அப்போ the என்னது angle formed between என்னது the angle formed between என்னது ON and OQ ஓகேவா அதாவது குத்துக்கோட்டிற்கும் என்னது எதிரொலிப்பு கதிருக்கும் இடைப்பட்ட கோணம் the angle between normal and reflected rays that is called என்னது சொல்லுவாங்க angle of reflection J ஓகேவா இதுதான் என்னது these are the terms used in reflection of light ஓகேவா அதாவது incident ray reflected ray point of incidence normal angle of incidence angle of reflection ஓகேவா what are the terms used in reflection of light incident ray படுகதிர் எதிரொலிப்பு கதிர் படுபுள்ளி குத்துக்கோடு angle of incidence angle of reflection okay then the terms used in reflection of light okay thank you